இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ்ரோவுக்கு கீழே இருக்கிற லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர். ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த வேகன்சியை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணது 15th ஆகஸ்ட் 2026. ஸோ இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, அதே மாதிரி வந்துட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, இதோட தான் இந்த மாதிரி விஷயங்களோட தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து எல்லாருமே பயப்பட வேண்டாம். நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதுலேருந்து மாத்திரம்தான் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ, ஐடிஐ, அதே மாதிரி 10th 12th பாஸ் பண்ணவங்களுக்கு. ஆனால் சம்பளம் அப்படிங்கிறது 19,900லேருந்து 1,42,400 வரைக்கும் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அதர் பர்க்ஸ், அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உண்டு. ஸோ இந்த வேகன்சியை பற்றி பார்த்துருவோம். இந்த வேகன்சியை இனிஷியலாக ஃபில் பண்ணுறது வள்ளிமலா அண்ட் பெங்களூர், இந்த 2 லொக்கேஷனுக்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ஒரு லொக்கேஷனில் என்னென்ன மாதிரியான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கலில் 3 இயர்ஸ் டிப்ளமோ படித்தவங்களுக்கு 6 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த 6 வேகன்சியில் வள்ளிமலாவுக்கு 3, பெங்களூருக்கு 3 ஃபில் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது இதில் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தாலும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் வேகன்சி முக்கியமாக வந்து போஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வரப்போகிற நிறைய க்ரைட்டீரியாஸ் இந்த போஸ்ட் கோடு வச்சு மாத்திரம்தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 813 அப்படிங்கிறது மெக்கானிக்கல். ஸோ இந்த மெக்கானிக்கல் 813ல் 6 வேகன்சின்னு சொன்னேன். 814 இது வந்து கெமிக்கல், டெக்னீஷியன் கெமிக்கல். இது வந்து வள்ளிமலாக்கு மாத்திரம்தான் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இது 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது 815. ஸோ 815 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக். இதுலேயும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இது பெங்களூருக்கு மாத்திரம்தான் இந்த வேகன்சி. இதுக்கு நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தா போதும். ஸோ எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த 813, 814, 815 இது முடிஞ்சதா இதுக்கப்புறம் 3 வேகன்சி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 816ல் ஃபிட்டரில் 9 வேகன்சி இருக்குது. வள்ளிமலாக்கு 5, பெங்களூருக்கு 4. இதுலேயும் நீங்கள் ஐடிஐ, எஸ்எல்சியோ இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து ஃபிட்டர் படிச்சிருந்தீங்கன்னா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 816 வந்து மெக்கானிக்கில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அது வள்ளிமலாக்கு மாத்திரம்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் எஸ்எல்சி இல்லை 12th படிச்சுட்டு ஐடிஐ வந்து டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல் படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 802 இதில் இல்லாத ஒரு நம்பர். நீங்கள் 813ல் ஆரம்பித்து 817 வரைக்கும் பார்த்தோம் போஸ்ட் கோட். இப்போ 802 இது வந்து ஃபயர்மேன் ஏ. இது வள்ளிமலாக்கு மாத்திரம்தான் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி இல்லை 12th நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு இருந்தால் போதும். மீதி எல்லாமே ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ மீதி எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. இதுக்கான என்ன மாதிரியான ஒர்க்கு அப்படின்றது எல்லாமே அவங்க பார்த்து ட்ரெயின் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன். வேகன்சி எத்தனை வேகன்சின்றது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்ட் கோடும் இவ்வளோ தான். 813ல் ஆரம்பித்து 817 வரைக்கும். அதே மாதிரி 802 இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீதி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த போஸ்ட் வந்து எல்லாமே டெம்பரவரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டினியூ இன்டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக டெம்பரவரியாக உங்களை எடுத்தாலும் இந்த வந்து எப்படி கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னா, இன்டெஃபினெட்லின்னா இத்தனை வருஷம் தான் உங்களுக்கு வேலைநிலை போயிட்டே இருக்கும் உங்களோட ஜாப். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 813 to 817, அதாவது 2 வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ சொன்னேன், மீதியெல்லாம் ஐடிஐ சொன்னேன் இல்லையா. 817 வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ், 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். 802 ஃபயர்மேன் ஏன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து எஸ்எல்சி இல்லை 12th படிச்சிருந்தா போதும்னு சொன்னேன். அதுக்கு வந்து 25 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இஸ்ரோவில் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கனால ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து அப்ளிகபிள். ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு விடோஸ், டைவர்ஸ்ட் உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அதாவது ரீமேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே டைம் டு டைம் அவங்க வந்து எல்லாமே எல்லா ரிலாக்ஸேஷனும் அதே சமயத்தில் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு வேளை கன்ஃபியூஷனாக இருக்குது, உங்கள் டேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இங்கே நாட் பார்ன் நாட் ஏர்லியர் தென் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 802 பார்த்தீங்கன்னா 5th செப்டம்பர் 1998க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது ஓபிசி கேண்டிடேட். இவ்வளோதான். இதுக்கப்புறம் 813லேருந்து 817 வரைக்கும் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு எப்போ பிறந்திருக்கலாம், ஓபிசி கேட்டகரி எந்த டேட்டில் பிறந்திருக்கலாம், எந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை உங்களோட ஏஜ் கால்குலேஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் இவங்க கொடுத்துருக்க இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தா அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ உங்கள் கேட்டகரி வைஸ் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாலும் இந்த கேட்டகரி வைஸ் இவங்க ஒரு டேபிளே போட்டு கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தே நீங்கள் ஏஜை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நேச்சர் ஆஃப் ஜாப். உங்களுக்கு இப்போ வந்து அவங்க பொதுவாக வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ, ஐடிஐ, 12th 10th சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட், உடம்புல நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கை காலை யூஸ் பண்ணி அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது பிஏ, பிஎல், பிஎன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 813 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓவரால் சூப்பர்விஷன், manufacturing, fabrication, production, planning, activities, assembly, integration and testing of hardware, mechanical, குவாலிட்டி கண்ட்ரோல், மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ இதெல்லாம் உங்கள் நேச்சர் ஆஃப் ஜாப்பாக இருக்கணும். இந்த ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்டில் பிஏ, பிஎல், பிஎன், சிஎல், எல், எம்எஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 814க்கு கெமிக்கல் ப்ராசஸ், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ப்ரொப்பலண்ட் சர்வீசிங், கெமிக்கல் அனாலிசிஸ், ப்ராசஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்டு டாக்குமெண்டேஷன். ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 815க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசிபி வயரிங், value measurement, screening, testing, integration of electronic packages, quality control and inspection, production of electronic subsystems, electrical hardening and testing, maintenance and calibration of electronic equipments. ஸோ இதுக்கான ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 816க்கு ஜென்ரல் ஃபிட்டிங் அண்டு ஃபில்லிங் ஆப்ரேஷன். ஸோ இது இந்த மாதிரி ரொம்ப அதிகமான விஷயங்கள் இருக்குது. இதை படிச்சுட்டே இருந்தால் நிறைய இருக்கும். சாம்பிள் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலாய்ஸ், மெக்கானிக்கல் இன்டிகிரேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அந்த கோட் வேர்டும் கொடுத்துருக்காங்க. 817 பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங், ஃப்ளூயிட், ஸ்கீமேட்டிக்ஸ், ஸ்கெச்சஸ், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 802 இது வந்து ஃபயர்மேன் ஏ, இதுக்கு தான் 10th 12th. இது வந்து ஃபயர் ஃபைட்டிங், ரெஸ்கியூ ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்கீப்பிங் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட்ஸு, ஃபயர் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கோட் வேர்டும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கோட் வேர்டுக்கு வந்தீங்க அப்படின்னா பிஏனா போத் ஆர்ம்ஸ், நீங்கள் 2 கையும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பிஎல்னா போத் லெக்ஸ், ஸோ 2 காலும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பிஎன் அப்படின்னா பெண்டிங், குனிஞ்சி அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும். சி அப்படின்னா கம்யூனிகேஷன், அதாவது கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தருக்கு கரெக்டான கம்யூனிகேஷன். சிஎல் அப்படின்னா கிளைம்பிங், மேலே ஏற வேண்டியிருக்கும். சிஆர்எல் அப்படின்னா க்ராவ்லிங், அப்படியே 4 கால் அப்படியே நடந்து போக வேண்டியிருக்கும். டிஆர்வி அப்படின்னு டிரைவிங், வண்டி ஓட்ட வேண்டியிருக்கும். ஹெச் அப்படின்னா ஹியரிங், சவுண்டை கேட்டு இல்லை அவங்க பேசுகிறத கேட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஜேயு அப்படின்னா ஜம்பிங். ஸோ இந்த மாதிரி நீலி, இந்த கேசி அப்படின்னா நீலிங் அண்டு க்ரௌச்சிங், எல்லுன்னா லிஃப்டிங், ஸோ புல்லிங் அண்ட் புஷிங். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த கோட் வேர்டுக்கு எல்லாமே நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் வந்து அங்கே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 802ல் பார்த்தீங்கன்னா பி, பிஎல், பிஎன்சி, சிஎல், எஸ்டி, டிடபிள்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்டிக்கு நீங்கள் என்னென்னா ஸ்டாண்டிங், டிக்கு த்ரோயிங் தூக்கி போடுறது, டபிள்யூக்கு ரைட்டிங் ஸோ எழுதணும், எஸ்சிக்கு சீயிங் பார்க்கணும், எஸ்ஸுக்கு சிட்டிங் உட்காரணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன நேச்சர் ஆஃப் ஜாப், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது நீட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது 813, 814, 815, 816 அண்ட் 817. அதாவது 3 இயர்ஸ் டிப்ளமோ ரெண்டு இருக்குது, 813, 814. அதுக்கப்புறம் ஐடிஐ. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் ஒரு ஸ்கில் டெஸ்ட்டும் மாத்திரம்தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி மாத்திரம்தான் உங்கள் செலெக்ஷன் இருக்க போது. ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது 90 minutes. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். நீங்கள் படித்த விஷயங்கள் இருந்து மாத்திரம்தான் வரப்போகுது. அதே மாதிரி நீங்கள் பாஸ் மார்க் மாத்திரம் இல்லை, தப்பான ஆன்சர் எழுதுனா நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ ரைட்டான ஆன்சரில் நீங்கள் 1 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு தப்பான ஆன்சர் எழுதுனா
0.33 மார்க்ஸ் வந்து ராங் ஆன்சருக்கு மைனஸ் பண்ணிருவாங்க. ஸோ பார்த்து எழுதுங்க. ரிட்டன் டெஸ்ட்ல ரிட்டன் டெஸ்ட்ல நீங்க எடுக்கிற மார்க்க வச்சு மாத்திரம் தான் அ நீங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க என்ன பண்றீங்களோ, அத வச்சு மாத்திரம் தான் உங்களோட செலக்ஷன் இருக்க போகுது. அதே மாரி வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது ரிட்டன் டெஸ்ட்ல கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒ ஒரு ஒ ஒருத்தர செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு 5 பேர ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. அந்த 5 பேர்லேருந்து ஒருத்தர தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான். இதுல வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது கோ, நோ, கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் டெஸ்ட் பியூர்லி ஆன் நோ, கோ, நோ, கோ பேசிஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஸ்கில் டெஸ்ட்ல இப்ப 2 செட் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு செட்ல நீங்க ஸ்கில் டெஸ்ட் நல்லா பண்ணி, அவங்க எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட்ட குடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செகண்ட் ஸ்டேஜ் டெஸ்ட்டுக்கு போவீங்க. இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்ல அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ட குடுக்கலன்னா, அப்பவே உங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளிய அனுப்பிச்சுருவாங்க. செகண்ட் டெஸ்ட்டுக்கு நீங்க போகவே மாட்டீங்க. இதுதான் வந்துட்டு கோ, நோ கோ பேசிஸ். இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து செலக்ஷனுக்கு யூஸ் ஆகாது. பட் நீங்க நீங்க எழுதியிருக்கிற அந்த ரிட்டன் டெஸ்ட் தான் யூஸ் ஆகும். இன்கேஸ் ரிட்டன் டெஸ்ட்ல 2 கேண்டிடேட் ஒரே மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, நீங்க டிப்ளமோவோ, ஐடிஐலயோ என்ன மார்க் எடுத்திருக்கீங்க? நீங்க அது ஃபைனல் மார்க் ஷீட்ல என்ன மார்க் இருக்கோ, அத வச்சு யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட்ன்ட்டு ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து பிரிப்பேர் பண்ணி, அத பேஸ் பண்ணி மாத்திரம் தான் செலக்ஷன் இருக்க போகுது. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸா இருந்தா 80 மார்க்குக்கு கொஸ்டின் குடுத்தாங்க அப்படின்னா, 32 மார்க் மினிமம் குவாலிஃபையிங் மார்க். 32 மார்க் எடுத்தீங்கன்னா தான் நீங்க ஸ்கில் டெஸ்ட்க்கே போ முடியும். 32 மினிமம். ஆனா 80க்கு 80 எடுத்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 100க்கு 50 மினிமம் நீங்க வாங்கணும். அதே மாரி வந்துட்டு ரிசர்வ்ட் கேண்டிடேட் அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருக்காங்களா, அவங்க 80க்கு 24 மினிமம் வாங்கணும். இது வந்து அந்த 813லேருந்து 817 வரைக்குமானது. 802க்கு தனியா, அதாவது ஃபயர்மேன் ஏக்கு தனியா டெஸ்ட்டு. ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதே மாரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது 3ம் இருக்கு. ரிட்டன் டெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அவங்க ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, பேசிக் கெமிஸ்ட்ரி, ஃப்ளேமபிள் லிக்விட்ஸு, எல்பிஜி ப்ராப்பர்ட்டீஸு. இத பத்தி மத்த இந்த CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு, O2, ஆக்ஸிஜன், H2, ஹைட்ரஜன். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து மட்டும் தான் கொஸ்டின் வரும். 120 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். இதுலயும் மைனஸ் மார்க் இருக்கு. 0.25 மார்க்ஸ் வந்து ராங் ஆன்சருக்கு மைனஸ் பண்ணிப்பாங்க. இதுல வந்து நீங்க யாரெல்லாம் பாஸ் பண்ணி வரீங்களோ, அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு. இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது, இதுல நீங்க அ அவங்க கேட்குற அந்த குவாலிட்டிஸோட இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இதுவும் இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் முன்னாடி நான் சொன்ன மாரி கோ, நோ கோ பேசிஸ்ல தான் நடக்கும். உங்களுக்கான 2 செட்ல ஃபர்ஸ்ட் செட் பாஸ் பண்ணீங்கன்னா தான் செகண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் போ முடியும். இல்லன்னா ஃபர்ஸ்ட் செட்லயே வெளிய அனுப்பிச்சுருவாங்க. இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் முடிச்சவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறமா அத பேஸ் பண்ணி மாத்திரம் தான் உங்களுக்கு இந்த செலக்ஷன் அப்படின்னு இருக்க போகுது. ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இது எல்லாமே வந்து ட்ரிவாண்ட்ரத்துல மட்டும் தான் நடக்கும். வேற எந்த ஊர்லயும் இல்ல. வேற லொகேஷனே கிடையாது. நீங்க ட்ரிவாண்ட்ரத்துக்கு நீங்க டிராவல் பண்ணி போய் தான் ஆகணும். அதே மாரி ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, டிராவலிங் அலவன்ஸோ, பஸ் ஃபேரோ எதுவுமே குடுக்க மாட்டாங்க. ஆனா, இதே அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வந்து ரிட்டன் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ஸ்கில் டெஸ்ட்டு, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க இங்கேருந்து டிராவல் பண்ணி போறீங்க ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வந்து அந்த ரயில்வே டிக்கெட்டோ, இல்ல பஸ் ஃபேரோ எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டோ அத பே பண்றதா சொல்லியிருக்காங்க. பட் அக்காமடேஷன் எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கவங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, ப்ராப்பர் சேனல்ல நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டோட அப்ளை பண்ணுங்க. அதே மாரி வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டா, நீங்க என்ன ஒரிஜினல் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அதே மாரி உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வேற என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்களோ அதோட ஒரிஜினல்ல நீங்க கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த ஜாப் அப்படின்றத அலாட் பண்ணுவாங்க. இது அப்ளை பண்றது எப்போ அப்படின்னா, 18th ஆகஸ்ட் 2026லேருந்து 4th செப்டம்பர் 2026 வரைக்கும் ஆன்லைன்ல நீங்க இத வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஒண்ணு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்ட்டா ஃபேஸ் வந்து கரெக்ட்டா தெரியிற மாரி ஃபோட்டோ இருக்கணும். அதே மாரி உங்க பேக்கிரவுண்ட் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது உங்க பேக்கிரவுண்ட் வந்து லைட் கலரா இருக்கணும். அ கண்ணு வந்து நல்லா விசிபிளா இருக்க மாரி அந்த ஃபோட்டோ இருக்கணும். டார்க் கிளாஸ் எதுவுமே போட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத தவிர வந்து மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 40 KB அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஜேபிஜி, ஜேபிஇஜி இமேஜில நீங்க வந்து எ அந்த ஃபோட்டோவ வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாரி 813லேருந்து 813, 814 ஆ அந்த அந்த போஸ்ட் கோட்ல இருக்கவங்க இனிஷியலி அப்ளிகண்ட் வந்து ஆ ஆ எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்டின்னா, ரூ. 750 ஃபீஸ் கட்டணும். இந்த ரூ. 750ல நீங்க ரிட்டன் டெஸ்ட் எழுதின அப்புறம் ரூ. 500 உங்களுக்கு உங்களோட அக்கவுண்ட்டுக்கே ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா ரூ. 250 தான் ஃபீஸ். ஸோ ரூ. 250 ஃபீஸ் மாத்திரம் தான் நீங்க உங்களுக்கான ஃபீஸா எடுத்துக்க போறாங்க. நீங்க ரூ. 750 கட்டினாலும் நீங்க ரிட்டன் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண அப்புறம் அந்த அமௌண்ட் அப்டின்றது திரும்பி வந்துரும். ஸோ இதுல ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. அதே மாரி 802, 815, 816, 817 ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 500 ஃபீஸு. இந்த ரூ. 500லையும் அவங்க ரூ. 100 தான் எடுத்துப்பாங்க. ரூ. 400 நீங்க ரிட்டர்ன் டெஸ்ட் எழுதினப்புறம் உங்களுக்கு வந்து ஃபீஸ வந்து திருப்பி குடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து 813, 814 இது 2மே 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு அவங்களுக்கான ஃபீஸ் வந்து ரூ. 500 சாரி ரூ. 250 ரூ. 500 ரிட்டர்ன் குடுத்துருவாங்க. 802, 815, 816 அண்ட் 817 இவங்களுக்கு ரூ. 100 தான் ஃபீஸ். ரூ. 400 ஃபீஸ் திருப்பி குடுத்துருவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸும் ரொம்ப அதிகமா இல்ல. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தா தாராளமா அப்ளை பண்ணுங்க. அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ பத்தி இதுவரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனாலும் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணலாம். அதே மாரி இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, அது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்க அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ கரெக்ட்டா குடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் கரெக்ட்டா குடுங்க. அப்பதான் ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா திரும்பி வரும். ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் இல்ல அப்டின்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அப்ளை பண்ணா மாத்திரம் போதும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 18th ஆகஸ்ட்லேருந்து 4th செப்டம்பர் 2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பனா இருக்கும். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி ஃபீஸுக்கு மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 7th செப்டம்பர் 2026 வரைக்கும் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வெப்சைட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் குடுத்துருக்கேன். அதே மாரி நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் குடுத்துருக்கேன். நான் சொல்றது இல்லாம, நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா படிச்சுட்டு, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.